வணக்கம். 2017 மார்ச் மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான், 4ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்திலே கேது, 7ஆம் இடத்திலே சூரியன் புதன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன், 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னியா லக்னத்துக்கு லக்னத்தில் குரு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகரிக்க வேண்டிய காலம் இந்த மார்ச் மாதம் உண்டு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல சனி, ஹெல்த், உடல் ஆரோக்கிய குறைவு. ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் 4ல் சனி, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும். இவ்வளோ காலமாக போராடிட்டு இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு, அல்லது நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலங்களில் உண்டு. 6ஆம் இடத்துல கேது, வேலையில் முன்னேற்றம், சர்வீஸில் சாட்டிஸ்ஃபைடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல கேது, இதுவரைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்காதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அந்த வேலையில் முன்னேற்றம், அதனால் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய காலம் இந்த மாதங்கள் உண்டு. 8ல் செவ்வாய், போக்குவரத்துக்களில், வெஹிக்கிள்ஸில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வர வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. புதிய முயற்சிகளில் கவனமாக பார்த்து ஈடுபடணும். இல்லைன்னா அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், தடை ஏற்பட்டு அப்புறம் நிவர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதத்தில் அதிகமான ட்ராவல்ஸை குறைக்கணும். ட்ராவல்ஸ்னால் உங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறனால உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலங்கள் இந்த காலங்களில் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கிறனால போராட்டங்கள், அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் காலதாமதமாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் கேது 6ல் பாஸ்போர்ட், விசா கிடைக்கும். வேலை நிமித்தமாக ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. மேலும் 4ல் சனி, ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம். சனி இருந்தாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலகட்டங்கள் இந்த மாதம். அதனால் மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதங்கிறதுனால நீங்கள் உங்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக செலுத்த வேண்டிய காலங்கள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப யோகமான காலம். காரணம் என்னென்னா, உங்களுடைய லக்னத்திலே குரு, உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆகுதில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி ஆசைகள் பூர்த்தியாகும். வேலை கிடைக்காத வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகாமல் அதில் நிறைய மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்காது. தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் பூர்த்தி அதில் நிறைய தடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், லாபம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உண்டு, பெயர் புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு, பண வரவும் இந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கேது 6ஆம் இடத்தில் இருக்கனால கடன் வாங்குவதற்கு, லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உண்டு. 8ல் செவ்வாய், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிக்கலாம். குறிப்பாக கண் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான மாதம்னு தான் சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு யோகமான காலம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி 4ல் இருக்கிறனால முதல்ல சொன்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சனிக்கிழமை தன்வந்தரியை வணங்கிட்டு வர இதனுடைய தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லை, ராகு 12ல் இருக்கிறனால அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்களில் உண்டு. ராகு 12ல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் துர்க்கையை கும்பிட்டு வாங்க, துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கெடுபலங்கள் குறையும். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நன்றி, வணக்கம்.